வைஷ்ணவ தேவி மற்றும் சிவ்கோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் ரெண்டுத்தையும் இணைத்து ட்ரெயினில் பண்ணுறாங்க. இப்போ ஃப்ளைட் எல்லாருமே ஃப்ளைட் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் ராஜதானியில் சென்னை டு டெல்லி, டெல்லியிலேருந்து இப்போ இன்றைக்கி கிளம்புதுன்னா நாளைக்கு காலையில் போயிடும். அடுத்த நாள் வந்து மதியானம் வந்தே பாரத்தை பிடிச்சி அது வந்து இரவு கத்ரான்ற ஒரு இடத்துக்கு போய்டும். அங்கே தான் வைஷ்ணவ தேவி கோயில் இருக்குது. அது வந்து 14 கிலோமீட்டர் தள்ளி. ஸோ ஒரு 1 hour 2 hour ரூமில் செக்இன் பண்ணிவிட்டு இரவோட இரவாகவே குதிரையில் அந்த டோலி மூலமாக சாமி தரிசனம், அதை காலைல ஏர்லி மார்னிங் 5 மணி 6 மணி முடிச்சுட்டு காலைல 10 மணிக்குள்ளே கீழே வந்து அந்த சிவ் கோரி சாமியை பார்த்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கே திரும்ப மாதிரி ஒரு நல்ல பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட ஃப்ளைட்லாம் பண்ணுற அளவுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு ஐம் நாட் சோ கீன். அந்த அளவுக்கு இப்போ வருமானம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க. ஸோ ட்ரெயினில் போகிறவங்க, வைஷ்ணவ தேவி போகிறவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிங்க. ஏன்னா ஒரு வேறு லெவல் ஃபீலை நீங்கள் உணரணும். உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இதுதான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அந்த எங்கும் சிவமயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வைஷ்ணவ தேவி கோயில் காலம் இருந்துச்சா தான் உங்களுக்கு புரியும். அது அமானுஷ்யங்களுடைய உச்சக்கட்டம் அந்த இடம்.